ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் வைக்க போகிறேன். அது பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, குக்கரை நல்லா சூடு பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதும் நம்ம ஸ்பைசஸ்லாம் எல்லாம் எடுத்து போடணும். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, 2 3 ஏலக்காய், முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் ஆயிலில். நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த வாசம்லாம் வெளியில் வர பிறகு நம்ம என்ன பண்ணோம், நான் வந்து ஒரு 7 பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்ல எண்ணெயில் எப்படின்னா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம். அதையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கலர் அதில் ஆட் பண்ண மாட்டோம். அதனால ஆல்ரெடி நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கறனால கலர் கொடுக்கும். அதுக்காக அட்வான்ஸே போட்டாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கின பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதுக்கு நான் தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து காஷ்மீரி மிர்ச்சி இது மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். ப்ளஸ் நார்மல் மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத எதனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் இது பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து புதினாவை போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம மல்லி இலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கின பிறகு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொறுமை முக்கியம். அதுக்கப்புறம் அது வதங்கின பிறகு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு 3 4 பெரிய சைஸ் வந்து தக்காளி எடுத்து நல்லா அதையும் பொடிசாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம வெங்காயத்துலேயே நம்ம பச்சை மிளகா வெங்காயம் ஆட் பண்ண பிறகு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிட்டோம். அதை அதில் ஆட் ஆகலை. வெங்காயம் நல்லா தக்காளி இது நல்லா வதங்கினதும் நல்லா அதை மசிச்சு விடுங்க. நல்லா மசிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா காய் நல்லா ஓரளவு ஆஃப் பாயிலாக வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு சைடு வந்து பட்டாணியை வந்து வேக வச்சு நைட்டே ஊற வச்சுருந்தோம். அதையே வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் மீல் மேக்கரும் சுடு தண்ணியில் போட்டு அதையும் புழிஞ்சு எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பட்டாணி சேர்க்க போகிறோம். பட்டாணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறின பிறகு நம்ம சுடுதண்ணியில் போட்டிருந்த மீன் மேக்கரையும் அதையும் புழிஞ்சு எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஆட் பண்ணி வச்சுட்டு மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள்தூள் வேணும்னா ஆட் பண்ணுங்கள். மஞ்சள்தூள் இல்லைன்னா பிரியாணி மசாலா ஆட் பண்ணுங்கள். பிரியாணி மசாலா போடாமையே செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது. சில பேர் நான்லாம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவேன். எங்கள் அத்தை வீட்டில் அவ்வளோவா பிரியாணி மசாலா போட மாட்டாங்க. இதுக்கப்புறம் நான் வந்து உப்பு சேர்த்து நல்லா நல்லா அடி பிடிக்காம நல்லா கிளறி விட்டுக்கணும். அதோட கொஞ்சம் தயிரும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிக்கணும். நான் வேணுங்கிற அளவு தண்ணியை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடும்போதே நம்ம வந்து உப்பு வேணுங்கிற அளவுக்கு பார்த்துக்கணும். நல்லா வந்து கொஞ்சம் கொதி வந்ததும் கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாப்பாடுக்கு ரைஸ் போடும்போது சாப்பாடு வந்து நல்லா உறிஞ்சு கரெக்டான பதத்துக்கு கொண்டு வரும் டேஸ்ட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுட்டு நான் அது மேலேயே கொஞ்சம் கொதி வந்தோடனே ஒரு லெமன் புழிஞ்சு விட்ருவேன் எப்பொழுதும். புழிஞ்சு விட்டோடனே கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணணும். குக்கரை நல்லா கொதி வந்ததும் அரிசியெல்லாம் போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். தம்முக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொதி வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொதி வந்ததும் நல்லா குக்கரை மேலே மூடிட்டு 20 நிமிஷம் தம் வைப்பேன் நான் எப்பொழுதும். நல்லாயிருக்கும். 20 நிமிஷம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேலே லெமன் புழிஞ்சுக்கணும். வேணுங்கிற அளவுக்கு லெமன் புழிஞ்சிட்டு கொதி வந்ததும் நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு
நல்லா கொதி வந்ததும் சேர்க்கணும். அவசரப்படக்கூடாது. கொதிக்காம சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து சாதம் வந்து குழஞ்சு போயிரும். நல்லா வந்து நல்லா தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிஞ்ச பிறகு தான் அரிசி போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டு நான் சொல்ற மாரி லெமன் சேருங்க. லெமன் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து நெய் மேலாப்புல நெய் ஊத்துனோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். சூப்பரா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தம்மு வச்சாச்சு. 20 நிமிஷம் தம்மில் வச்சாச்சுன்னா, பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா டிவி ஏதோ ஒரு மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. சரி அமைதியாக இருக்காங்கன்னு நானும் சமைச்சிட்டு இருந்தேன். என் பையன் ரொம்ப வாலுங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப என்னைய ஹாய் ஹாய்ன்னு என்னைய அவர் சொல்கிறாராம். அவரை ஃபோக்கஸ் பண்ணி என்னை வீடியோ எடுக்க சொல்கிறான். ஓகேங்க. 20 நிமிஷம் வச்ச பிறகு சூப்பராக வெஜ் பிரியாணி ரெடி ஆச்சு. அத்தை அது கூட வந்து முஸ்லீம் கல்யாணத்தில் கத்திரிக்காய் தொக்கு செய்வாங்களா, அது செஞ்சுருந்தாங்க.